யாரெல்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கொக்கோ மரம் பார்க்குறீங்க, நான் வந்து இதை ஃபஸ்ட்டு என்னோடய வாழ்க்கையில் என்னோடய ஜீவிதத்தில் நான் ஃபஸ்ட் டைம் கொக்கோ மரம் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் என் ஏரியாவில் கேள்விப்பட்டதே கிடையாது. கொக்கோ பவுடர்னு கூட நாங்கள் டிவியில் வரும், கொக்கோ பவுடர், கொக்கோ சாக்லேட் அந்த மாதிரி மட்டும்தான். அது வந்து ஒரு பழத்துலேருந்து வருது அப்படின்றதே எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும். வருஷங்கள் கூட ஆகியிருக்காது, மாதங்கள், சில மாதங்கள் தான் ஆகியிருக்கும். அப்போ கூட நான் வந்து இந்த மரத்துலேருந்து வந்தாலும் வேறு ஏதாவது இவங்க கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க அந்த கலர் கிடைக்கிறதுக்காக அப்படின்னு நான் திங்க் பண்ணேன். இவ்வளோ நாள் வரையும் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது. அவங்க வந்து அந்த வீடை யூஸ் பண்ணுறதில்ல, அந்த வீட்டில் யாருமே இல்லை, ஒரு பழைய வீடு. பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது, அந்த மரத்தை நான் போய் இதுவரையும் பார்த்ததே இல்லை. என்னோடய வீட்டில் உள்ளவங்களும் சொல்லவே இல்லை அது கொக்கோ மரம். அது ஏதோ ஒரு மரம், ஏதோ காட்டு மரம், நிறைய மரம் இருக்கிறதுனால ஏதோ ஒரு காட்டு மரம் நிற்குது, என்னமோ மரம் அப்படின்னு நான் திங்க் பண்ணவே இல்லை. இப்போ ரீசெண்டாக நாங்கள் அந்த வீடை வந்து பார்க்குறதுக்காக நான் போயிருந்தப்போ இந்த மரம் என்ன மரம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உள்ளே போய் சும்மா தான் பார்த்தேன். நம்ம வீடியோஸில் பார்த்த கொக்கோ மாதிரியே இருக்கே, இதுதான் கொக்கோ மரமா அப்படின்னு கேட்டப்போ வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க, ஆமாம் இதுதான் கொக்கோ மரம். ரொம்ப வருஷமாக இந்த மரம் வந்து நிறைய பேர் நாங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் வச்சுருந்தோம். இதோட விலை குறைஞ்சதுனால நாங்கள் அப்புறமா அதெல்லாம் வெட்டிட்டு இப்போ ஜாதிக்காய் மரமாக ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சி. நம்ம வீட்டு ஆப்போசிட்டில் நம்ம நின்று பார்த்தாலே தெரியும் இந்த மரம், ஆனால் நாங்கள் மரம் உள்ளே தான் இது இருக்கிறதுனால நான் வந்து மரத்துக்குள்ளே தான் இந்த காய் இருக்கிறதுனால இந்த மரம்னு எனக்கு தெரியாது, அதனால நான் பார்க்கவே இல்லை. இவங்களும் வீட்டில் உள்ளவங்க யாருமே சொல்லலை. என்கிட்ட சொன்னால் நான் உடனே ஓடி போயிடுவேன். எந்த மரம் என்ன காய் காய்ச்சிருந்தாலும் உடனே அதை பார்க்குறதுக்கு டெய்லி பார்க்கணுன்னு நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருந்தது. நான் உங்கள் எல்லார்கிட்டையும் நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ. தமிழ்நாட்டில் நிறைய பேர் கொக்கோ மரம்னா என்னன்னே தெரியாதவங்க இருக்காங்க, அவங்களுக்கான வீடியோ. எல்லோரும் பார்த்துக்கோங்க. இதில் இருந்தால் டார்க் சாக்லேட் வருது, இதில் ஸ்வீட்டும் ஆயிலும் ஆட் பண்ணாலே டார்க் சாக்லேட் சூப்பராக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றலாம். உங்களுக்கு யாருக்காவது சாக்லேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். ஆனால் இதோட ஸ்வீட்டு, இந்த பழம் சாப்பிடும்போது நம்ம கஸ்டர்ட் ஆப்பிள், அதாவது இது சீத்தாப்பழம் சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் நிறைய அந்த க்ரீம் கிடைக்கல, சும்மா அந்த பழத்து மேலே உள்ள ஒரு லேயர் மட்டும்தான் சாப்பிட முடிஞ்சது. ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, நல்ல ஸ்வீட்டாக இருந்தது. உள்ளே இருக்கிறது தான் கொக்கோ. அதை எப்படி நான் சாக்லேட்டாக மாற்றுறதுன்னு அடுத்த வீடியோவில் காமிச்சு தரேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். எனக்கு இதை பார்த்ததுலேருந்து, இதை சாப்பிட்டதுலேருந்து என் மனசு வந்து இப்போ வரையும் அப்படியே நான் அந்த வீட்டையே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நான் இவ்வளோ நாள், இந்த 3 வருஷம் ஆயிடுச்சு இந்த வீட்டுக்கு வந்து, ஒரு தடவை கூட அந்த மரத்தையும் காயையும் நான் பார்க்கவே இல்லையே. எத்தனை வருஷம், 3 வருஷமாக காய்ச்சிருக்குமோ அப்படின்லாம் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இதனால் வரையும் நம்ம கண்ணில் இந்த கடவுள் காமிக்கவே இல்லைன்னு. உங்களை யாருக்கெல்லாம் இந்த கொக்கோ இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நெக்ஸ்ட்டு சாக்லேட் எப்படி கிடைக்கிதுன்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு இதை பார்த்தப்போ எனக்கு உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு ரொம்ப தோணிக்கிட்டே இருந்தது. அதனால் ஒரு சந்தோஷத்தை கூட உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.